வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிலையுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, உடல் அமைப்பு நமக்கு வலுவாக இருக்கிறதுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திட்டு புதுசாக எந்த நோயுமே வராமல் தடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கான விஷயங்கள் என்னென்ன, உணவுகள் ஏதாவது எடுத்துக்கொள்ளணுமா அல்லது உடற்பயிற்சி செய்யணுமா, என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நாம் 30 வயதை அடையும் போதே பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்போது தான் நம்ம முதுமை காலத்திலுமே நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். உடலும் நமக்கு வலுவாக இருக்கும். ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம் இதெல்லாமே இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் இருக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், ஏதாவது வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணுமா, உடற்பயிற்சி செய்யணுமா, விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காலை நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே உடற்பயிற்சி செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி தான், அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது. இல்லை அப்படின்னா இன்றிலிருந்தாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்ய தொடங்குவது அதை விட மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலையில் எழுந்ததுக்கப்புறம் நம்ம உடற்பயிற்சி இந்த ஒர்க் அவுட் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு அது சாத்தியத்தை தரும். நமக்கு ரத்த ஓட்டத்தை நமக்கு சீராக இயங்க வைக்கும். நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயும் போது நமக்கு இந்த நரம்புகள் ரத்தம் அழுத்தம் நமக்கு ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஸோ ஹை பிபி, லோ பிபி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு சுறுசுறுப்பாக பாய ஆரம்பிக்கும் போது சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த அன்றைய நாளை நம்ம சிறப்பாக தொடங்கணும்னா 60 வயதிலையும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணணும். காலை உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. மன அழுத்தத்தை நமக்கு கையாள தெரிந்து கொள்ளணும். நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான ஆரோக்கியமான வழிமுறைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 30 வயதிலேயே மன அழுத்தத்தை கையாளுவதற்கும் பதட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படப்படக்கூடிய தன்மையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வயசாகக்கூடிய அந்த முதுமை காரணத்திலும் அந்த 50-60 வயதுக்கு மேற்பட்டதுக்கு அப்புறம் கூட உண்டாகக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே தடுக்கக்கூடிய அந்த தாங்கக்கூடிய எபிலிட்டி, அதுலேருந்து விடுபடக்கூடிய எபிலிட்டியெல்லாம் நம்ம பெறுவோம். ஏன் அப்படின்னா அதுதான் 77% நோய்களுக்கு காரணமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நமக்கு ஏற்படுவது, பிபி ப்ராப்ளம் ஏற்படுவது, இதனால் நம்ம மனசு உடஞ்சி போகக்கூடிய அந்த மன அழுத்தம், அதுதான் 30 வயதுலேருந்து அந்த 40, 50, 60 வயதில் இருக்கும் மட்டுமே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. மனது நமக்கு கோளாறு ஆகும்போது பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது, ஈஸியாக நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு அது அலோவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் மன அழுத்தத்தை, அந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எபிலிட்டியாக நீங்கள் இருக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஒரு 77% நோய்கள் உங்களுடைய உடலுக்கு வரவே வராது. 40-60 வயதிலுமே நீங்கள் வலிமையாக, உடல் வலிமையாகவும் மன வலிமையாகவும் உங்களால் இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இப்போதிலிருந்தே உங்களுக்கான அந்த மருத்துவரை உறுதி செஞ்சு ஒரு ஃபேமிலி டாக்டரோ நீங்கள் ஒரு மருத்துவரை மட்டுமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மருத்துவர்கிட்ட தொடர்ந்து உங்களுடைய உடலை பரிசோதித்து ஆலோசனை பெறுவது நல்லது. அவருக்கு உங்களுடைய உடல்நிலை குறித்த அனைத்து விஷயங்களுமே தெரிந்து வைத்துக் கொள்வதற்கு அடிக்கடி முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளணும். இதனால் ஆரம்ப நிலையிலேயே நோய் அறிகுறிகளை உங்களால் கண்டுபிடித்து அதை தீர்த்து கொள்ள முடியும். ஏன்னா உடல் பரிசோதனை அப்படின்றது பார்த்தோம்னா இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பல பேர் உடல் பரிசோதனை செய்யாமல் இருக்கிறதால தான் 60 வயதுக்கு மேற்பட்டும் அவங்க வலிமை இல்லாமல் உடனே பார்த்தோம்னா அவங்களுக்கு வீக் ஆகக்கூடிய நிலைமை இருக்குது. சில பேருக்கெல்லாம் 30-40 வயதிலையுமே உடல் பரிசோதனை முறையான பண்ணாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கும்போதே அவங்க மரணம் வரைக்குமே போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அதனால் அப்படி இல்லாமல் நாம் முழுமையாக ஒரு மருத்துவரை நம்பி மருத்துவ பரிசோதனை செய்யணும். ஸோ உடலமைப்பு பற்றின தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு அடிக்கடி என்ன ஏற்படும், ஒரு ஃபேமிலி டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முழு உடல் பரிசோதனை எப்போதுமே செய்து கொள்வதன் மூலமாக பல்வேறு காலங்களில் நமக்கு மீண்டும் வரக்கூடிய நோய்களையோ அல்லது புதுசாக நமக்கு வரக்கூடிய நோய்களையோ தடுக்கக்கூடியதுக்கான அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்மளை பற்றி. ஆரோக்கியமான உடல் எடை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உடல் எடை கரெக்டான லெவலில் இல்லைன்னா பல நோய்கள் ஏற்படும். ஸோ குறிப்பாக அது சுகர் ப்ராப்ளத்தையுமே ஏற்படுத்தும். கண்டதையும் நம்ம சாப்பிட்டுட்டு கண்ணா பின்னான்னு நம்மளுடைய உடல் எடையை அதிகரித்து கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு கட்டுக்கோப்பான உடல் எடையை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா உடல் பருமனானா பல நோய்களை சந்திக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி ப்ராப்ளம் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் ப்ராப்ளமும் வரும். ஏன்னா உடல் பருமனால சுகர் தான் நமக்கு முதல்ல ஏற்படும். ஸோ இது மாதிரிலாம் ஏற்படாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக உடல் எடையை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னா உங்களுடைய உடல் எடை ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப வீக்காக
இருக்குது அப்படின்னா நீங்கள் மெலிந்து காணப்படுறீங்க, நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை ஆரோக்கியமான ஒரு டயட்டில் வந்து நீங்கள் கடைபிடித்து போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு உடல் எடையை கட்டுக்கோப்பாக பராமரித்துக் கொள்ளணும். பேரிச்சம்பழம், சீத்தாப்பழம், இந்த மாதிரி உணவுகள் புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை கட்டுக்கோப்பாக வந்து மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் அதிகப்படியான உடல் எடை இருக்குது அப்படின்னா குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு வெயிட்டை லாஸ் பண்ணி, பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். எலுமிச்சை ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை தாங்கி கொண்டு உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்ளணும். ஸோ ஆரோக்கியமான உடல் எடை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. அப்போ தான் நம்ம வந்து 30, 40, 60 வயதுலையுமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம இருக்க முடியும். எலும்புகள் வந்து உறுதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ 30 வயது முதலே எலும்புகளை வந்து உறுதி செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம வந்து இறங்கினாதான் 60 வயதுலையுமே நிமிர்ந்த நடையோடு நமக்கு நடக்க முடியும். மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, எலும்பு புரை, இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம உணவுகளை எடுத்துக்கோ அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் நமக்கு நிறைய எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் விட்டமின் டி, கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய, பாஸ்பரஸ் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் டி எதுக்கு பயன்படும்னா, விட்டமின் டி வந்து கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிந்து நமக்கு எலும்புகளை வலுப்படுத்தும். அதனால தான் நம்ம அந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போது 30, 40 வயசுலையுமே பெண்களுக்கு 30 வயதுக்கு அப்புறம்லாம் எலும்பு மெலிவு நோய் ஏற்படும். 40 வயசுக்கு அப்புறம் ஆண் பெண் அனைவருக்குமே எலும்புகள் வீக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வலுவான எலும்புகள் நமக்கு இல்லைன்னா பேலன்ஸ் எல்லாம் தடுமாறும். காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கூட அது ஆறவே ஆறாது. அதனால் எலும்புகளை நமக்கு வந்து வலுவாக வைத்துக்கொள்ளணும் அவசியம் அப்படின்றதால தொடர்ந்து நீங்கள் பராமரித்துக்கொள்ளணும். மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டுட்டு எலும்புகள் சார்ந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் 60 வயதிலையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சர்க்கரையினுடைய அளவை முதல்ல நம்ம குறைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து சுகர் வந்து நம்ம எடுத்துக்கிறதெல்லாம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும்னு நம்ம நினைக்கலாம். இப்போ சுகர் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு டெட்லி பாய்சன் அப்படின்னு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா சர்க்கரை வந்து மட்டும் கிடையாது, சோடியம், அதாவது உப்பினுடைய அளவையுமே 30 வயதுலேருந்தே நீங்கள் குறைத்துக்கொள்ளணும். ஒரு நபரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சர்க்கரை 20 30 கிராமெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளும் போது கடுமையான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதை அதிகப்படுத்தும், மயக்கங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான சர்மத்தில் வந்து புரதங்களை உடைக்க வைக்கிறது, வயதான ஒரு சுருங்கிய தோல் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும், உடல் நிலையில மாற்றங்களை கொண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்மளை வந்து அழிச்சிரும். அதனால் சர்க்கரையினுடைய அளவையும் உப்போடைய அளவையுமே நம்ம வந்து குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதை வந்து நம்ம கரெக்டாக பராமரித்துக் கொள்ளணும். அப்படி பராமரித்தோம்னா சர்மம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். சர்மத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளையுமே நம்ம வந்து மேற்கொள்ளணும். இப்போ முதுமையை வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போல் காட்டுவது சர்ம ஆரோக்கியம் தான். எனவே சர்ம ஆரோக்கியம் வந்து நமக்கு சுருக்கங்கள் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு சர்மத்தை பெறுவதற்கு 30 வயது நம்ம பராமரிக்கணும். இப்போ சர்மத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு பல்வேறு விதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்களுடைய சர்மத்தை நீங்கள் பராமரிக்கணும்னா முறையான அளவில் 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். இரவு நேரங்களில் உறங்கணும். அப்போ தான் தசைகள் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக மீண்டும் மீண்டும் மாறி கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மம் பாதுகாப்பாக இருக்கும். ரத்த ஓட்டமும் சர்மத்தில் வந்து போக ஆரம்பிக்கும் போது சுருக்கங்கள், முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவுமே இல்லாமல் இறந்த செல்கள்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகப்பட்டு வயதான தோற்றம் இல்லாமல் அந்த இளமையான ஒரு சர்ம தோற்றம் உங்களுக்கு வந்து தெரியும். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. வறட்சி ஏற்படுற மாதிரி நம்மளோட சர்மத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது. வைத்துக்கொண்டோம் அப்படின்னா அது சர்ம பாதுகாப்பை நமக்கு பாதிக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் தண்ணீர், தூக்கம், ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொண்டு சர்மத்தை வந்து பராமரித்துக் கொள்ளணும். குடும்ப நோய் நமக்கு ஏதாவது இருக்கான்றது வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா 30 வயதில் உங்களுக்கு உடல் பரிசோதனை செய்து எதுவும் இல்லை அப்படின்றது நீங்கள் தெரிந்து கொள்வது போல உங்களுக்கு வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸால் மரபு வழி காரணமாக குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒரு வயதில் ஏதாவது ஒரு நோய் வந்திருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி மீண்டும் உங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கானதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் ரீசன்ஸால் சுகர் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பரவ ஆரம்பிக்கும். ஒரு டைமில் இருந்துச்சுன்னா அது ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபணு ரீதியாகவும் அது வந்து அவங்களுக்கு கடத்தும். அது மாதிரி ஜெனட்டிக் ரீசன்ஸாக பரவக்கூடிய நோய்கள் நமக்கு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா 40, 50, 60 வயதிலுமே 60 வயதிற்கு மேற்பட்ட அன்னவர்களும் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ், நம்மளுடைய மூத்த குடிமக்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த வழிமுறைகள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.